Hello friends, welcome to Chinese Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபுடன் லெவல்ல எபிசோட் 365 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ. அதல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல மிட் நைட்ல நம்ம லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்குறப்ப ஒரோச்சிமாரு, சாஸ்கே அண்ட் அவங்க டீம், அதாவது ஜூகோ அண்ட் சுயிகெட்ஸும் நடந்து போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரோச்சிமாருக்கும் ஏதோ ஒரு சக்கரா சென்ஸ் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல, நருட்டோவோட சக்கரா அந்த அளவுக்கு சென்ஸ் ஆகிட்டு இருக்கான். அண்ட் அதே மாதிரி ஜூகோக்கும் அதே மாதிரி சென்ஸ் ஆகுதுங்கிற சொல்லுவான். பட் சாஸ்கே இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. முதல்ல நடங்கடாங்கிற மாதிரி இழுத்தடிச்சு ஓடுவான். அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோ தான் காட்டுறாங்க. நருட்டோ இந்த மாதிரி ஹினாட்டாக்கு நைன் டெயில்ஸோட சக்கராவை கொடுத்துருப்பான்ல, அதை பார்த்துட்டு மத்த எல்லாருமே மிரண்டு போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி மாடரா இருக்கான்ல, அவன் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் நைன் டெயில்ஸே பாராட்டும். பரவாயில்ல, நல்லா நீ வந்து சக்கரவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண கத்துக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இதை தான் ஷிகாகு சாவறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. நைன் டெயில்ஸோட சக்கரவை பகிர்ந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை தான் நருட்டோ அந்த இடத்துல பண்ண போறான். அண்ட் இந்த ஒரு 4 ஷேடோ க்ளோன் மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் போயிட்டு அவனோட அந்த நைன் டெயில்ஸோட சக்கரவை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த நைன் டெயில்ஸோட பவரை பாஸ் பண்ணி விட்டக்கப்புறம் மேல இருந்து பார்த்தா, அதாவது ட்ரோன் வியூல இருந்து பாக்குறப்ப எல்லாம் அப்படியே ஜகதோதியா மென்னுகிட்டு இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் மடரா பார்த்துட்டு மிரண்டு போயிருவான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒபிட்டோ இந்த அதாவது பார்த்துட்டு கோவமாயி அட்டாக் பண்ணுவான். பட் அந்த அட்டாக் எல்லாம் ஹினாட்டா அசால்ட்டா தடுக்கும். அதாவது போன தடவை யூஸ் பண்ணதோட இந்த தடவை கொடூரமான ஒரு பவரோட அந்த ஒரு ஏர் அட்டாக் போகும். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி மடரா வந்து முழிச்சுக்கிட்டு இருப்பான். நான் ஒரு கையை வச்சு அட்டாக் பண்றப்ப தானே நீங்க அசால்ட்டா தடுக்கிறீங்க, நான் 3 கையை உள்ள வர்றேன்டான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ 3 கையை வச்சு அட்டாக் பண்ண. அண்ட் இந்த மாதிரி சோஜியோட கிளான், அக்கிமிச்சி கிளான்காரங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து அந்த 3 கையும் பிடிச்சு அவங்க மாசு காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் சிக்கமாரு ஈனோ வந்து 2 பேருமே ரெடி ஆவாங்க. இவங்க வந்து அவங்க அப்பா செத்தப்ப சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஈனோ ஷிகாச்சோ ஃபார்மேஷனை யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவாங்க. உங்க மூளையை பயன்படுத்தினாதான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியுங்கிற மாதிரியும் அவங்க சாவறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஈனோலாம் அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. ஏன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஏதாவது ஈனோவை நல்லா பாராட்டி தள்ளியிருப்பாரு. ஆனா அதே மாதிரி சிக்கமாரு வந்துட்டு அவங்க அப்பா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானா அது வந்து சோகிங்கிற ஒரு கேம் விளையாடுறப்பதான். ஆனா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அப்பா நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நினைச்சு பார்த்துட்டு அவன் மனசே உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்து அதை சேர்க்கறதுக்காக சில மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல ஷிகாகோட கடைசி ஆசையை ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாரு. என்னன்னா, ஏதோ ரூம் செல்ஃப்ல ஏதோ ஒன்று வந்து மறைச்சு வச்சிருக்காரு, அதை அம்மாவுக்கு தெரியாம டிஸ்போஸ் பண்ணிடுறாங்கிற மாதிரி அவரோட கடைசி ஆசையை காமெடியா சொல்லிட்டு போயிருப்பாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேருமே அவங்களோட உழைப்பை வந்து இந்த லீஃப் வில்லேஜ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அதே மாதிரி இந்த கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா வந்து ஜெயிக்கணும், நாங்க வந்து உயிரோட மட்டும் நினைச்சுக்காதீங்க, உங்க மனசுக்குள்ள எப்பவுமே நாங்க இருப்போம், அதனால நீங்க வந்து இந்த ஒரு வாரோட வெற்றி எங்களுக்கு வாங்கித்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. கொப்ப மவனேங்கிற மாதிரி ஒபிட்டோ ஏன் அட்டாக்கே தடுக்கிறீங்களான்ற மாதிரி அவன் வந்து வெறி ஆயிட்டு அட்டாக் பண்ண போவான். பட் இருந்தாலும் ஈனோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸை யூஸ் பண்ணி ஒபிட்டோவை கண்ட்ரோல் எடுத்துருவா. ஒபிட்டோவை கண்ட்ரோல் எடுத்தா என்ன அர்த்தம், 10 டெயில்ஸையுமே கண்ட்ரோல் எடுத்துருவா. ஆனா அதே மாதிரி இந்த நாரா கிளான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துட்டு ஷேடோ பொசிஷனை யூஸ் பண்ணி அந்த 10 டெயில்ஸை கண்ட்ரோல் எடுப்பானுங்க. பட் இந்த இடத்துல ஒபிட்டோவை மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கானுங்க, மடராவா இல்ல. அதனால அவன் வந்து அழகா வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதாவது எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வந்து ஒபிட்டோவும் சாதாப்பட்ட ஆள் கிடையாது. அவன் அதாவது ஈனோவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பட் இந்த இடத்துல லீ இருக்கான்ல, அவன் நெஜியை வந்து டெத்தெல்லாம் நினைச்சு அவன் கொடூரமா அழுதுகிட்டு இருப்பான். அண்ட் இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒபிட்டோ வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி வந்து இதே மாதிரி தான்டா எனக்கு ஒரு காலத்துல நிலைமை இருந்துச்சு, அந்த நிலைமைக்கு காரணத்தால தான் இந்த இடத்துல நான் இவ்வளவு கெட்டவனா நின்னுகிட்டு இருக்கேன், ஒரு பேடாஸா நின்னுகிட்டு இருக்க காரணமே அதனாலதான்ங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்பே வந்து கக்காஷிக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் அடக்கிட்டு வார்த்தைகளா வந்து கன்வெர்ட் பண்றாரு. என்னன்னா, இந்த மாதிரி என்னோட காம்ரேட்ஸை என்னால காப்பாற்ற முடியல, பட் அதுக்காக உங்களோட காம்ரேட்ஸை நீங்க காப்பாத்தாம விட்டுறாதீங்க, நீங்க கண்டிப்பா உங்க காம்ரேட்ஸை காப்பாற்றணும், அதுதான் உங்களோட பிரியாரிட்டிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லுவாரு. அதெல்லாம் நருட்டோ கேட்டுட்டு அவனுமே அதை தான் சொல்ல வருவான். இந்த நிஞ்சா உலகத்துல கண்டிப்பா நிறைய அடி விழுகும், ஆனா அதெல்லாம் வந்துகிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தன் செத்துட்டானா அதுக்காக வந்துகிட்டு நம்ம ஒரு கெஞ்சுட்சுலாம் உருவாக்கி அவனை உண்மையாலெல்லாம் கொண்டு வர முடியாது. எனக்கு தெரிஞ்ச உண்மை எது தெரியுமா, அவன் வந்து என் மனசுக்குள்ள இருக்கிறான், அவன் என் மனசுக்குள்ள இருந்து கண்டிப்பா என் மனசுக்குள்ள உயிரோட தான் இருக்கிறான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதை தான் வந்துகிட்டு இந்த கெஞ்சுட்சுங்கிற மூலியமா நான் பொய்யான வாழ்க்கையை நான் வாழ விரும்பலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் லீ கேட்டுட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அமைதி ஆயிடுவான். அண்ட் இதுக்கு முன்னாடி லீவும் நெஜியும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. என்னதான் லீ வந்து நெஜிட்ட அடி வாங்கினாலும் அவன் லீயை வந்து என்ன பண்ணுவான், அதான் நெஜியை தோக்கடிக்கணுங்கிறக்காக வெளியே இருந்திருப்பான். பட் கடைசி வரைக்கும் தோக்கடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஏன் இப்போ அவன் செத்து போயிட்டான், இனிமேலும் அவனை தோக்கடிக்க முடியாது. பட் இருந்தாலும் அவன் மேல ஒரு சின்ன பாசம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு போல இருக்கு. அவ்வளவுதான்,
அவ்வளவுதான் பேச்செல்லாம் விட்டுருங்க, நம்ம அடுத்த ஸ்டைல்ல போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நருட்டோ என்ன பண்ணிடுவான், எல்லாத்துக்கும் அந்த சக்கராவை பாஸ் பண்ணி விட்டுருவான். அண்ட் அந்த கக்காஷில அந்த சக்கராவை எடுத்தக்கப்புறம் முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா தான் ஃபீல் பண்ணாராம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னமும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாராம். அண்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஷிகாகு கக்காஷிட்டி ஒரு மேட்டர் சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்துட்டு 8 டேல்ஸவே கமுயி மூலியமா வந்துகிட்டு உள்ள தள்ளியிருப்பான். அது காரணம் என்ன, நருட்டோவோட அந்த ஒரு சக்கரனால தான். ஆனா அந்த சக்கராவால வச்சுதான் நீங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு தான் போயிருப்பாரு. ஆனா அதே மாதிரி 9 டேல்ஸ்மே வந்து நருட்டோ நினைச்சு பெருமைப்படும். இந்த சிச்சுவேஷன்லாம் பாக்குறப்ப மினாட்டோவை பார்த்த மாதிரி இருக்குதான். அண்ட் இதுக்கப்புறம் தான் எப்படி வந்து நருட்டோவால மத்தவங்களுக்கு அந்த சக்கராவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியுதுங்கிறத ஒரு காரணமா சொல்லுவாங்க. அது ஒரு கிராஃப் மூலியமாவும் காட்டுவாங்க. அதாவது பரம்பரையா வந்துகிட்டு நருட்டோவோட ஃபேமிலி வந்து இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உடம்புக்குள்ள வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் அதாவது ஒரு 10 வருஷம் கிட்ட அவங்களுமே வந்து இந்த 9 டேல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதனால தான் இந்த இடத்துல நருட்டோவால ஈஸியா மத்தவங்களோட சக்கராவுக்கு ஏத்த மாதிரி அவனால டிரான்ஸ்மிட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லுவாங்க. ஆனா அப்படியே நருட்டோ அந்த டீம்ஸை காட்டுறாங்க. சும்மா வெறியோட நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒபிட்டோவை மிரண்டு போறான். ஓகே, ஒபிட்டோ மிரண்டுட்டான், இனிமேல் நம்ம தான் அதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மடரா வந்து அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த 10 டேல்ஸை கண்ட்ரோல் எடுத்து அட்டாக் பண்றான். அதாவது என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் இந்த ஷேடோ பொசிஷன்ல இருந்து வெளியே அசால்ட்டா வந்து எடுத்து விடுறான். அண்ட் இதெல்லாம் சிக்கமாருவால ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளவுதான்டா, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நிலைமைக்கு அவனும் வந்துட்டான். உடனே எல்லாருமே பாஞ்சு அட்டாக் பண்ண போவானுங்க. எல்லாருமே அட்டாக் பண்ண போற சமயத்துல வந்து நெஜியோட சாவுக்கு நீதான்டா காரணம், ஒன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி போவானுங்க. பட் ஒருத்தன் வாழணும்னா ஒருத்தன் செத்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஒபிட்டோ சொல்லுவான். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அந்த அதாவது 10 டேல்ஸோட 2 டேலை வெட்டி விட்டுருவானுங்க. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல நருட்டோக்கு கை உடைஞ்சு போயிடும். பட் அந்த ரஷ்யன் சுரிக்கன் எடுத்து அட்டாக் பண்ண முடியாத காரணத்தினால ஹினாட்டா என்ன பண்ணும், அந்த ரஷ்யன் சுரிக்கனை தள்ளி விட்டுரும். அது போய் ஒபிட்டோ அட்டாக் பண்ணிரும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து 10 டேல்ஸை மிதின்னு மிதிச்சு அதை படுக்க போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒபிட்டோ மடரா 2 பேருமே தனியா வந்துட்டானுங்க. வந்தோடனே அவங்கள சுத்து போட்டு அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் ரெடியா நிக்கிறானுங்க. அண்ட் கட் பண்ணிட்டு சாஸ்கே ஒரச்சிமாரோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ்ல வந்துட்டு அதாவது உச்சிகா கிளான் வந்து அழிஞ்சு போச்சுல, அந்த இடத்துக்கு போறானுங்க. அதாவது நக்கனோ ஷ்ரைனுக்கு போறானுங்க. ஆனா அந்த இடத்துல போயிட்டு ஒரோச்சிமாரு ஒரு மாஸ்க் ஒன்று எடுக்கிறான். அதாவது எல்லாருமே முக்காடு போட்டு தான் வெளியவே போவானுங்க. ஏன்னா இந்த இடத்துல யாருக்கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே டக்குன்னு மேல போய் நின்னுட்டு லீஃப் வில்லேஜை சுத்தி பார்ப்பான். பாக்குறப்ப மொத்தமா மாறிடுச்சேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரோச்சிமாரு சாஸ்கே பாக்குறப்ப அவனை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கான். ஏன்னா லீஃப் வில்லேஜ் அழிக்கணும்ன்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தான்ல அவனும். அண்ட் இந்த இடத்துல சூயிகேட்ஸ் வந்து முட்டாள்தனமா ஐடியா கொடுப்பான். இந்த மாதிரி இந்த இடத்துல லீஃப் வில்லேஜ்ல யாருமே பெரிய ஆட்கள் எவனுமே இல்ல, நம்ம இந்த டைம்ல அட்டாக் பண்ணணும், லீஃப் வில்லேஜை மொத்தமா கவர் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரோச்சிமாரு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறானுங்க. போயிட்டு வந்துகிட்டு ரீப்பர் தட்சியில போறான். அதாவது ஈரோதா தென்சாய். அதுக்கப்புறம் அந்த பேயும் மேல வருது. அண்ட் இந்த மாதிரி இந்த பேயை மேல கொண்டு வந்து இந்த ரீப்பர் தட்சியில ரிவர்ஸா பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு மாஸ்க் தேவைப்படுது. அதை தான் அவங்க முதல்ல எடுத்துட்டு வந்துட்டு ஒரோச்சிமாரு அந்த மாஸ்க் போட்டிருக்கான். அண்ட் இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீல் பண்ண ஒரு 4 பேர்த்து வெளியே எடுக்கிறாங்களாம். அது யார் என்னன்னு சொல்லல, பட் வந்து எடுக்கிறேன்ற மாதிரி மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி ஒரோச்சிமாரோட கையுமே திரும்ப கிடைச்சிருது. அதனால இனிமேல் அவனால ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் போட முடியும். பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 4 பேர்த்த வெளியே எடுக்கிறாங்கல்ல, அவங்களோட சோல் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து வெளியே வரும். அவங்களுக்கான பாடி இப்போதைக்கு இவங்கள்ட்ட இல்ல. அதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரோச்சிமாரு இந்த இடத்துல வந்து சாஸ்கே கிட்ட ஒரு கர்ஸ் மார்க் இருக்கும். அதாவது சின்ன கர்ஸ் மார்க் இருக்கும். அது மூலமா 4 ஒயிட் ஜெட்ஸும் வெளியே எடுக்கிறான். அண்ட் இந்த ஒயிட் ஜெட்ஸ் மேட்டர்லாம் எப்படா இந்த ஒரோச்சிமாருக்கு தெரிஞ்சு அப்படின்னா கபூட்டோவோட சக்கரா ஒரு சமயத்துல எடுத்திருப்பான்ல, அந்த எடுக்கிறப்ப கபூட்டோ கிட்ட இருக்க சீக்ரெட் எல்லாத்தையுமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த 4 ஒயிட் ஜெட்ஸ் ஒரு 4 இடத்துல படுக்க போட்டு அந்த 4 பேத்தோட உயிரை உள்ள பதுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வயிதெல்லாம் கிழிச்சு எல்லா மேட்டரும் முடிஞ்சிருச்சு. கடைசியில அந்த 4 பேர் யாருன்னு பார்த்தா லெஜெண்ட்ஸ் 4 லெஜெண்ட்ஸ் கேம் அவுட். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹாஷிராமா செஞ்சு, செகண்ட் டோபி ராமா, அதுக்கப்புறம் வந்துகிட்டு நம்மால ஹிருசன் சருட்டோபி, அப்புறம் நம்ம தலைவன் மினாட்டோ. இந்த 4 பேருமே அங்க கெத்தா நிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லெஜெண்ட்ஸ் அரைவலோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் அதாவது இட்டாச்சி அப்படின்னு சொல்லி ஆனோம். பட் அதுக்கு மேல உங்களுக்கு யாரை பிடிக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. பட் அதுக்கான ரிப்ளை கொடுக்க முடியல. எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒக்காகே ஹஷிராமா செஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் இட்டாச்சி, அதுக்கப்புறம் மினாட்டோ. பட் இருந்தாலும் ஹஷிராமாவுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபேன் பேஸ் கிடையாது. பட் நான் உருவாக்கி காட்டுறேன். ஏன்னா எனக்கு ஹஷிராமா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.